சொந்தக்காரங்கன்னு நம்பி நகைய கொடுத்த பெண் ஒருத்தங்க இப்போ ஏமாற்றப்பட்டிருக்காங்க. உறவினருக்கு 81 பவுன் நகைய கடனா கொடுத்து அந்த நகைகளை உறவினர் திருப்பி தரல அப்படின்னு போலீஸ்ல புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 81 சவரன் தங்க நகைகள் மற்றும் 6.8 லட்சம் ரூபாய் பணத்தையும் வாங்கிட்டு மோசடியில உறவுக்கார பெண்ணே ஈடுபட்டதா சொல்லப்பட்டு அந்த பெண் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய காரவிளை பகுதியை சேர்ந்தவர் ராம். இவருடைய மனைவி சௌமியா. சௌமியாவோட உறவினர் அஜினுடைய மனைவி சுகன்யா அப்பப்போ சௌமியா கிட்ட நகைகளை இரவல் வாங்குறத வழக்கமா வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் அஜின் அவருடைய மனைவி சுகன்யா மற்றும் ஈத்தாமொழி பூக்குடியிருப்பு பகுதியை சேர்ந்த சிவகுகன் ஆகியோர் சௌமியா வீட்டுக்கு போனதாகவும் வீட்டு விசேஷத்துக்கு போகணும் நகைய கொடு அப்படின்னு சொல்லி சுகன்யா சௌமியா கிட்ட கேட்டதாகவும் அதுக்கு சௌமியா 81 பவுன் தங்க நகைகளை சுகன்யாவுக்கு இரவலா கொடுத்ததா கூறப்படுது. ஆனா நகைகளை கொடுத்துட்டு திருப்பி தரன்னு சொல்லி காலம் தாழ்த்திட்டு வந்ததா கூறப்படுது. இது மட்டும் இல்லாம சுகன்யா சௌமியா கிட்ட இருந்து 6,80,000 ரூபாய் பணத்தை கடனா வாங்கினதாகவும் கூறப்படுது. ஆனா இதை எதையுமே சுகன்யா திருப்பி தரல அப்படின்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்துதான் ராஜாக்காமங்கலம் காவல் நிலையத்துல சௌமியா புகார் தெரிவிச்சிருந்திருக்காங்க. புகாரின் அடிப்படையில சுகன்யா கிட்ட போலீசார் மேற்கொண்ட விசாரணையில 81 பவுன் தங்க நகைகளை பல்வேறு நிதி நிறுவனங்கள்ல அடகு வச்சு சுகன்யா பணத்தை வாங்கினதா கூறப்படுது. அதை தொடர்ந்து போலீசார் சுகன்யாவை கைது செஞ்சிருக்காங்க. இது தவிர தலைமறைவா இருக்கக்கூடிய சுகன்யாவுடைய கணவர் அஜின் மற்றும் சிவகுகன் ஆகிய 2 பேரையும் போலீசார் தேடிட்டு வராங்க. உறவுக்கார பெண் அப்படின்னு நம்பி இரவலா நகைகளை கொடுத்த நிலையில அந்த நகைகளையே உறவுக்கார பெண் அடகு வச்சு பணமா எடுத்திருக்கிறது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.